இது எங்களோட 5th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னையோட எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. 5 வருஷம் ஆனதே தெரியல. நம்ம ரேஞ்சிகா பாப்பாவும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நாங்க குடும்பத்தோட கோயிலுக்கு கிளம்பலான்னு இருந்தோம். ஆனா அது இப்படி சொதப்புன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டா நமக்கு ஏகப்பட்ட போட்டோ ஃப்ரேம் ஆர்டர் வந்துட்டு இருக்கு. சோ என் ஹஸ்பண்ட நான் 2 நாளைக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், எங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதிகமா ஆர்டர் வந்ததுனால நாளைக்கு போலான்னு சொல்லிட்டாரு. கோவிலுக்கு போலன்னா என்னங்க, நம்ம வீடே கோவில் மாதிரி தான். நேத்தே நான் வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சோ இன்னைக்கு எங்க கல்யாண நாளுங்கிறதுனால நாங்க ஃபேமிலியா சேர்ந்து சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு காலையில என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சதுல இருந்து ஆஃப் டே வரைக்கும் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோ ஃப்ரேம் ஆர்டர் நிறைய இருக்கு, அந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. நிறைய ஸ்டுடியோல இந்த போட்டோ கொடுத்தேன், ஆனா யாருமே ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட பழைய போட்டோ ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. சோ இப்படி இருந்த பழைய போட்டோ எல்லாமே நான் புது போட்டோவா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்த போட்டோஸ் எல்லாமே இப்படி புதுசா மாத்தி கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கும் இதே மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவா ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேமா பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். சோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.